இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். மறைவானவைகளை வெளிப்படுத்த போகிறார். பரலோகம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட போகிறார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களோட கூட செப்பனிடும்படி தேவன் வருகிறார். உன் பலத்திலும் இல்ல, இந்த பராக்கிரமத்திலும் இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன்னை குற்றம் படுத்துறவங்க எல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார் என்ற நிலைமையை மாற்ற போறார். உன்னிடத்தில் உன் சத்துருக்களுடைய பிள்ளைகள் மண்டிட்டு வருவார்கள். என் தேவனை விட நீதான் பெரிய ஆளு, நீ என்ன காப்பாத்துன்னு போய் அவன் காலையே விளைவிக்கிறதுக்கா ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைச்சாரு. அவர் பேரு மேல வச்சுக்கிட்டு உன்னை ஏன் இப்படி தாழ்த்துவார்? அவர் உன்னை அவமானப்படுத்தின அந்த மலையை பார்த்து இந்த பாசம் அவர் சொல்லுவாரு, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ ஏமாத்துறோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று அதற்கு என்ன சொல்லப்படும்? கிருபை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. சத்தமா சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பக்கத்துல திரும்பி பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. நீங்க கொண்டு வர போற அற்புதத்துக்கு எல்லாரும் சொல்ல போறாங்க, ஓ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க, கிருபை கிருபை கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். என்ன சொல்லுவாங்களா? ஆர்ப்பரிப்பாங்களா? இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஆர்ப்பரிப்பு வரப்போகிறது. இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க வீட்டில் செலிப்ரேஷன் வரப்போகிறது. நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, கிருபை கிருபை கிருபை. உங்க வேலையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கிருபை உண்டாவதாக. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, கிருபை உண்டாவதாக. இந்த சபையில உங்க நண்பர்கள் சொல்ல போறாங்க, கிருபை கிருபை கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என் அன்பின் தேவ பிள்ளைகளே, சகரியா தீர்க்கதரிசன மூலமாக ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கிறார். சகரியாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். Zechariah chapter 4 verse 1 onwards நீங்க பாத்தீங்கன்னா, the angel who talked with me came back and wakened me. அவர் தூங்கிட்டு இருக்கிறார் சகரியா. ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்கனிங் அவருக்குள்ள வருது. தூங்குறதுனா சில நேரத்தில் வேலை செஞ்சுட்டு தூக்கமும் வரும், சோர்வு வந்தாலும் ஒரு தூக்கம் வரும். மனசுல ஒரு சோர்வு தாக்கும் போது நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க நேச்சுரல் தூக்கம் இல்லை, இந்த சோர்வு வரும்போது எதுவுமே செய்ய வேண்டாம், நான் பேசாம ஒரு ஓரமா கண்ணை மூடி நிற்கிறேன், கண்ணை மூடி நான் ஏதாவது படுத்துக்கிறேன், நான் எனக்கு யாருமே வேண்டாம். சகரியாவும் பார்க்கிறாரு, கடவுளுடைய வேலை நடக்க மாட்டேங்குது, எல்லாம் அப்படியே தோய்ந்து போயிருக்குது, கடவுள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே, கடவுளுடைய வேலை எருசலேம் கட்டப்படணும், பாபிலோனியர் வந்து இடிச்சு எவ்வளவு வருஷமாச்சு, இன்னும் அதை திரும்பி எழும்பல, பிசாசு வந்து உங்களை தாக்கி பல வருடமாய் நீங்கள் போராட்டத்தை நடுவில் இருக்கிறீங்க, முன்னாடி இருந்த அதே பலன் இல்ல, உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒன்று நிறைவேறாம இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. உங்க மனசுல நான் இருப்பேனா, நான் இதை வந்து முடிப்பேனா, இது நடந்து முடிஞ்சிருமா? கர்த்தர் சொன்னார் தான் நான் இதை ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இந்த கல்யாணம் கட்டும் போது கர்த்தர் சொன்னாரு, இந்த பிள்ளைகளை கர்த்தர் தான் தந்தாரு. ஆனா இன்னைக்கு எல்லாமே தாறுமாறா இருக்குது, கோணல் மாடலா இருக்குது. எனக்கு முன்னாடி பெரிய தடைகள் இருக்கிறது. சகரியாவுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு. அப்போ அந்த தேவதூதன் வந்து எழுப்பி தரிசனம் காண்பிக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார், மறைவானவைகளை வெளிப்படுத்த போகிறார், பரலோகம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட போகிறது.
You will see heavenly visions. யாராவது ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எப்போதுமே நீ காண்கிறது என்னன்னு கேட்டாலே அவர் ஏதோ ஒண்ணு நமக்காக வச்சிருக்கிறான்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்ல, நீ காண்கிறது என்ன? ஆண்டவர் எப்போதுமே ஒரு ஜென்டில்மேன் பாருங்க. நம்ம கிட்ட வந்து ஏதாவது ஒன்று காரியத்தை பிரசன்ட் பண்ணணும்னா அதை இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அதுவும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, வாழ்க்கையே வராது, செத்து போயிட்டாங்க, ரத்தம் இல்ல, உயிர் இல்ல, உலர்ந்து போயிருக்குது. கடவுள் கேட்கிறார், நீ காண்கிறது என்ன? உலர்ந்த எலும்புகள், உயிரடையுமா? கர்த்தர் கேள்வி கேட்டாருனாவே உஷாராயிரணும். டீச்சர் கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் தெரியாமலா டீச்சர் கேட்பாங்க? டீச்சருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டீச்சருக்கு தெரியும். அப்ப கேள்வி கேட்ட ஆண்டவர் இவரை எழுப்பிட்டு நீ காண்கிறது என்னன்னு கேட்கிறார். என்னப்பா? உடனே அதற்கு அவர் சொல்றாரு, இதோ முழுவதும் பொன்னால், சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. நீங்க கூகுள்ல அல்லது சாட் ஜிபிடில சக்கரியா 4:2 கோல்டன் லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா ஒரு அழகான பொன் குத்து விளக்கை நீங்க பார்க்க முடியும். அந்த பொன் குத்து விளக்கு எப்படி இருந்துச்சா? முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு. அதன் உச்சியிலே பாருங்க இந்த 7 லேம்ப் ஸ்டாண்டு, அதுக்கு பக்கத்துல அந்த 7 லேம்ப் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல 2 மரம். வாசிக்கலாமா? பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும், இடதுபுறமாக ஒன்றும், ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று. ஒலிவ மரம் நிக்குதா? 2 olive trees are there. அப்புறம் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று என்னன்னு கேக்குறார். இது what is this அப்படின்னு சொல்லி கேக்குறார். அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தா இது ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு சோர்வு வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ரெவலேஷன் நமக்கு புரியாம போகலாம். அதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். நமக்கு புரியாததை விளக்குறதுக்காக தான். நம்ம லைஃப்ல என்ன சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறோம், நம்ம லைஃப்ல என்ன காலகட்டத்தில் போயிட்டு இருக்கிறோம், இது என்ன காலம், எதை கர்த்தர் மாத்திர சீசன் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் சபையை வச்சிருக்கார், போதகரை வச்சிருக்கிறார். சோ அது என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்ன உடனே அடுத்தது அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விளக்கம் தான் 6ஆம் வசனம். என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்த போது கர்த்தர் சொல்றாரு, இது என் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இது கர்த்தர் ஜெருபாபேலுக்கு உரைக்கிற வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொன் குத்து விளக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பொன் குத்து விளக்கு தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். அந்த பொன் குத்து விளக்குல எரிகிற அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினி. The church on fire for the Lord, the church which is revived for the Lord, the church which is the holy entity, the church which is the blessing. பொன் குத்து விளக்கு. ஆனா இந்த பொன் குத்து விளக்குல இருக்கிற அந்த எண்ணெய் இல்லைன்னா அது எரியாது. அந்த எண்ணெய் எரியணும்னா ஒரு பாத்திரம் தேவை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இந்த தேசத்துல பிரகாசமா மாறணும்னா, அவருடைய நாமம் உயரணும்னா, அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சபை தேவை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவை. அந்த கிண்ணத்துல எப்படி வரும்?
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரங்கள் தேவை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை தேவனுடைய ஆலயத்திலே அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கிறாருன்னு சொன்னா, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்றார். ஏன் பச்சையான ஒலிவ மரம்? அனாயிண்டட் அப்படின்னு சொன்னாலே, கிறிஸ்துன்னா அனாயிண்டட். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ ஒலிவ மரத்தினுடைய எண்ணெயை பிழியும் போதுதான் ஒலிவ எண்ணெய் வருகிறது. அப்போ அந்த எண்ணெய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற விளக்கை எப்போதும் எரிய வைக்கிறது. சோ தன்னை பயனுள்ள ஒரு மரமாக தாவீது பார்த்தார். சங்கீதம் 52 சங்கீதம் 8 வசனத்திலே, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். But I am a green olive tree in the house of God. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நீங்கள் ஒலிவ மரமா இருந்தா உங்களை நம்பி இருக்க மாட்டீங்க, கர்த்தருடைய. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேவனுடைய கிருபையை நம்புறவங்களா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கையை தட்டி, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. நான் சொன்னா நீங்க ரிப்பீட் பண்ண ரெடியா? கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது கிருபை 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 கிருபை. யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் பச்சையான ஒலிவ மரம். பச்சையான ஒலிவ மரம்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள இன்னும் ஜீவன் இருக்கிறது என்று அர்த்தம். ஆசீர்வாதத்தின் அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருப்பார்கள்? எல்லா கல்யாணத்திலையும் வாசிப்பாங்க தெரியுமா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர 128 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, your children shall be olive trees around the banquet. ஏன் ஒலிவ மரத்துக்கு கம்பேர் பண்றாரு தெரியுமா? சிம்பிள் ரீசன், நல்லா கவனிங்க. ஜலப்பிரளயம் நோவாவின் காலத்தில் வந்து உலகம் முழுவதும் இருந்த எல்லா வெஜிடேஷனையும் அழிச்சிருச்சு, ஜீவராசிகளை அழித்தது. ஆனால் ஜலம் குறைந்ததா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நோவா ஒரு புறாவை அனுப்பினார். இந்த புறா போனது என்ன அடையாளத்தை நோவாவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்தது. அதனுடைய கண்களில் சாகாமல் இன்னும் உயிரோடு இருந்த ஒரு ஒலிவ மரத்தை பார்த்தது. இந்த உலகத்தில் எத்தனை அழிவு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பார். ஆகவே ஆதியாகமம் 8 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், பைபிளை மடியில வச்சிருங்க, கையை தட்ட ரெடியா இருங்க. இது தீர்க்க தரிசன ஞாயிறு. ஆண்டவர் சும்மா உங்களை சர்ச்சு கொண்டு வர மாட்டாருங்க. இந்த மாசம் ஏதோ ஒன்று ஸ்வீட்டா செப்டம்பர்ல செய்ய போற. அப்படியானால் இந்த ஒலிவ மரத்தினுடைய இலையை பார்க்கும்போது
ஆண்டவருடைய கோபம் அடங்கிவிட்டது. 40 நாள் மழை நின்று விட்டது. பூமிக்கு மறுவாழ்வு இருப்பது என்பது அடையாளம் யார்? சாகாமல் அழிவிலும் நின்ற அந்த ஒலிவ மரம். நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவ கிருபையின் அடையாளமாக இருக்கிறீர்கள். உங்க மேல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஒலிவ மரத்துக்குள்ள இருந்த அபிஷேகம் உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒலிவ மரத்தை பத்தி சொல்றார். பச்சை மரத்துக்கே இதை செய்வார்களானால் யாரா பார்க்கிறாரு ஆண்டவரே? அவரும் ஒரு ஒலிவ மரமா தான் பார்க்கிறார். சபையும் பார்க்கிறாரு, தன்னையும் பார்க்கிறார். சபையில் இருக்கிற நீங்க எல்லாம் ஒலிவ மர கன்றுகளாக யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஆமென். இது யாரு அப்படின்னு கேட்கிறார். அந்த சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக 2 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஒன்று யோசுவா என்று அல்லது யெசுவா என்று சொல்லப்படுகிற ஆசாரியன், மற்றொருவன் ஜெருபாபேல் என்று சொல்லப்படுகிற சமுதாயத்திலே உலக பிரகாரமான வேலையில இருந்த ஒரு பில்டர், கட்டுமான வேலையை செய்கிற ஒரு ஆர்கிடெக்ட். அவருடைய பெயர் ஜெருபாபேல். இவங்க 2 பேரை வச்சுதான் கர்த்தர் சபையை கட்டுகிறார். சாலமோனுடைய தேவாலயத்திலே முகப்பிலே 2 தூண்கள் இருந்தது. ஒன்றுக்கு பெயர் போவாஸ், மற்றொன்றுக்கு பெயர் யாக்கீம். யாக்கீம் என்பவர் ஆசாரியனாக இருந்தவர். தேவாலயத்திலே சிறப்பாய் பணி செய்தபடியினால் அவருடைய பெயரிலே அங்கே ஒரு தூண் நின்றது. ஆனால் போவாஸ் என்பவர் அவர் ஆசாரியனாய் இருக்கவில்லை, ஆனால் சபைக்கு தூணாக சபையை கட்டுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு தேவை இந்த 2 கூட்டத்தார் தேவை. ஒன்னு செக்குலரா வேலை செஞ்சுக்கிட்டே கடவுளுடைய வீட்டை கட்டுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஒலிவ மரம், மற்றொன்று கர்த்தருடைய வீட்டிலேயே கர்த்தருக்கு கனி கொடுத்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கிற ஆசாரிய ஒலிவ மரம். நான் சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சீரீஸ் எடுக்க போறேன். அதை கிறிஸ்துமஸ்க்கு இந்த தடவை நான் வச்சிருக்கிறேன். அதை இப்பவே சொல்லிடுறேன். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வந்து கர்த்தர் நம்மள ராஜரீக ஆசாரிய கூட்டமா கொண்டாட வைக்க போறார். ராஜாவுக்கு ராஜாவா நீங்க மாறி வர்ஷிப் பண்ண போறீங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரமாய் கர்த்தர் அந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வச்சிருக்கிறார். அதுல ஆசாரியன் தேவ சமூகத்திலே இருக்கிறார். ஆனா இன்னொருத்தர் அவர் உலகத்தில் இருக்கிறனால ஃபுல்லா ஊழியத்தில் இல்ல, ஆனா உலகத்திலேயும் இருந்துகிட்டு ஊழியத்திலையும் செய்யறது ரொம்ப கடினமான காரியம். சோர்ந்து போயிட்டார். ஏன்னா வேலையை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜெருபாபேல் சோர்ந்து போயிட்டார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் கூட சில சோர்வுகள் வருகிறது அல்லவா? ஆண்டவர் சொன்னார்னு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த காரியம் போக போக கடினமாகிறது. மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருகிறது, இந்த காரியம் நிறைவேறுமா? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வருமா? ஏன்னா பிரச்சனைகள் பூதாகரமாக பெருசாக மாறிக்கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனை சால்வ் ஆகணும்னு பார்த்தா அது பெருசாகிட்டே போகுது. சோர்வு வருகிறது. ஜெருபாபேலுக்கும் சோர்வு வந்துருச்சு. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவெடுக்கிற நிலைமையில் இருக்கிறார். இது வேலைக்காகுமா? தொடர்ந்து நான் அந்த விசுவாசத்துல கர்த்தர் ஆரம்பிச்சதுல நான் தொடரட்டுமா, இல்ல இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டுமா? இது நடக்குமா நடக்காதா? என் தலைமுறையில் ஒரு வேலை நடக்காது போல இருக்குது. நமக்குள்ள அந்த கேள்வி வருது இல்ல? இந்த கடன் பிரச்சனைகள் நான் எப்போ வெளியே வருவேன்? இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். 5க்கும் 10க்கும் ஓடி ஓடி ஃபீஸை கட்டுறதுனா, வாடகை கட்டுறதுனா, இஎம்ஐ கட்டுறதுனா, அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாவே இருக்குதே. என் பிரச்சனைகள் மாறுவதே இல்லையே.
அப்படி யோசித்து கிவ் அப் பண்ணலான்னு இருக்கிற சமயத்துல கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களோட கூட செப்பனிடும்படி தேவன் வருகிறார். மறுபடியும் சொல்றேன், செப்டம்பர்ல கர்த்தர் உங்களை செப்பனிட்டு, ஆமென், the Lord is going to revive you. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், கிறிஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We are anointed, we are in the house of God. ஆகவே அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆலயத்தில் ஒலிவ மரமா நின்று ஆலயத்துக்கு எண்ணெயை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீங்க தான் அந்த ஒலிவ மரம். உங்களை கர்த்தர் காஞ்சி போக விட மாட்டார். உங்களை பார்த்தாரு சொல்றாரு. செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இவர் கேட்ட உடனே அந்த ஃபுல் அர்த்தத்தை கர்த்தர் தெளிவா சொல்றாரு. இது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. யாராவது அவரை பெரிய ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என்னோட பேசுறார். சொல்லுங்க, என்னோட பேசுறாருங்க. கர்த்தருடைய வார்த்தை. அதாவது லோகோஸ் என்றால் எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. ரேமா என்றால் உங்களை நோக்கி தேவன் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. இதுக்கு மேல சந்தேகப்படாதீங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. உங்க வாழ்க்கையை தான் சொல்றாரு. உங்ககிட்ட தான் பேசி சொல்றாரு, உன் நிலைமையை நான் மாத்த போறேன். இந்த மாதம் செருபாபேலோடு கர்த்தர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேச விரும்புறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசுவார். என்ன பேசுறாரு? என்ன பேசினாரு? பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினால ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 காரியம் அங்க போட்டிருக்கு. பலம். பலன் என்றால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஸ்ட்ரெங்த், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெங்த். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரி சொன்னீங்க, ஆனா பலன் இல்ல. என்ன பண்றது? உங்களால் அந்த இஎம்ஐ கட்ட முடியல, பலன் இல்ல. உங்களால் அந்த குடும்ப பிரச்சனையை தாங்க முடியல, பலன் இல்ல. எவ்வளோ நாளா புருஷன் கையால் அடி வாங்கி உடம்ப தேய்ச்சு, எவ்வளோ நாளா நீங்க எதிர்த்து பேச முடியாம உங்க வேலையில உங்களை கசக்கி பிடிக்கிறாங்க. இந்த லோன் கொடுத்தவங்க அசலை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க, வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, பலன் இல்ல. முந்தி மாதிரி பலன் இருந்துச்சுன்னா எப்பவோ கட்டி முடிச்சிருப்பீங்க. பலன் இல்ல. பலன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாருங்க. கர்த்தருடைய வீட்டை கட்டுற ப்ராஜெக்ட் 20 இயர்ஸ் ஆகுது. டைம் ஆகும்போது பலவீனங்கள் வர ஆரம்பிக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் பலத்துல நான் கட்ட போறதில்ல. 2வது என்ன வார்த்தைங்க? பராக்கிரமம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மற்றவர்களுடைய பலத்தை உங்களோட சேர்த்து செய்யறது. மைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசோர்சஸ். என்ன மாதிரி ரிசோர்சஸ்? மற்றவங்களுடைய பணபலம், ஆள் பலம், இதெல்லாம் ரிசோர்சஸ். மற்றவங்கிட்ட இதெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட உங்க பலனும் இல்லை. உங்க புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களால சால்வ் பண்ண முடியல. உங்க சம்பளத்தினாலையும் உங்களால மேனேஜ் பண்ண முடியல. உங்க சரீர பலத்தாலையும் உங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. உங்க பலனும் இல்ல, கூட எல்லாரும் நிப்பாங்களே, நீங்க செலிப்ரேட் பண்ணும்போது கூட நின்று கை தட்டி, வா எங்க ஆள் மாதிரி வருமா, எங்க அக்கா மாதிரி வருமா, என் மனைவி மாதிரி வருமா, உங்களை கொண்டாடினவங்க எல்லாம் நீங்க திண்டாடுறத பார்த்துட்டு தள்ளி நிக்கிறாங்களே. இப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது, உங்களை காப்பாத்த யாருமே இல்லை. கர்த்தர் அப்பதான் செருபாபேல்ட்ட பேசி சொல்லுவாரு, உன் பலத்திலையும் இல்ல, இந்த பராக்கிரமத்திலையும் இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். யாராவது கைகளை தட்டி சொல்லுங்க ஆமென்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியினாலே ஆகும். எந்த ஆவி? யார் அவரு? எழுதிக்கோங்க. 3 காரியங்களுக்கு ஒரே வார்த்தை. கர்த்தருடைய சுவாசம் இருக்குதுல்ல, அதுக்கு பேரும் காற்று என்று சொல்லப்படுகிற அதனுடைய பெயரும், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற திரித்துவத்தின் 3வது நபருடைய பெயரும் ஒன்றே ஒன்றுதான், ரூவாக். பலத்தினாலும் முடியல, பராக்கிரமத்தினாலும் முடியல, ரூவாவால, தேவனுடைய காத்தால, சுவாச காத்தால எல்லாம் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள், இன்னொரு பக்கம் ஒரே ஒரு மனுஷனா எலியா சொல்றார், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாக பரலோக அக்கினி இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்மேலின் மலை முகளில் எலியாவை போலவே கர்மேலின் பர்வதத்தில் எலியாவை போலவே ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியாய் நீர் பதில் தருவே. ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியாய் நீர் பதில் தருவே. செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவா நிச்சயமா. பலத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என்னால முடியாது, என் பராக்கிரமத்தினாலும் முடியாது, ஆவியினால ஆகும்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செப்டம்பர்ல முதல்ல கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசினாரு? யார் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி, நீங்க தான் செருபாபேல், நீங்க தான் செருபாபேல்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுங்க, நான் தான் செருபாபேல், என்கிட்ட தான் பேசுறாரு. இப்போ உங்ககிட்ட பேசியாச்சு. ஆனா இவ்வளவுதான் பாஸ்டர் தீர்க்க தரிசனம் வருஷம் கொடுத்தாலும் சில பேர் இருக்கிறாங்க, சரி சரி பாஸ்டர், ஓகே, வேற வழி இல்லை, வாக்கப்பட்டேன். கர்த்தருக்கு நான் பிள்ளையாக வாக்கப்பட்டுட்டேன், எனக்கு வேற பின்னாடி போகவும் முடியாது, விக்கிரகத்துக்கும் போக முடியாது, பாவத்துக்கும் போக முடியாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்த போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆராதனை என்ன தெரியுமா? பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை இல்லைங்க. உங்க லைஃப்ல எல்லாமே சரியா போகல, ஆனாலும் நீங்க கடவுளுக்காக பாவம் பண்ணாம, பரிசுத்த கொலைச்சலுக்குள்ள போகாம, மத்தவங்க செய்யற மாதிரியே நீங்களும் செய்யாம கடவுள் பார்த்துக்குவாருன்னு அமைதலா இருக்கிறீங்கல்ல, அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. நீங்க ட்ரம் அடிச்சு கீபோர்டு வாசிச்சு எல்லாம் கேட்க சத்தமா கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு பேச திராணி இல்லாத போது, உங்களுக்காக யாருமே நிக்காத போது, எல்லாரும் உங்களை கைவிடும் போது, உங்க பணம் எல்லாம் விரயமா போகுது, உங்களை குற்றம் சாட்டுகிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல, உலகத்துல இருக்கிற செல்வங்கள் இல்ல, வீடு இல்ல, ஆஸ்தி இல்ல, நீங்க வாழ்ற தியாகத்தை யாருக்குமே புரியல. எல்லாரும் நீங்க கட்டுற அந்த ஒரே பட்டுப்புடைய பாக்குறாங்க, நீங்க வச்சிருக்கிற அந்த வாகனத்தை பாக்குறாங்க, அவளுக்கு என்னன்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு உடைப்புகள், எவ்வளவு வேதனை, வெறுமை, தனிமை. ஜெருபாபேல் அப்படியே தனிச்சு போயிட்டாருங்க, யாருமே இல்ல, கூட ஆரம்பிச்சவங்க எல்லாம் இப்ப இல்ல.
அன்னைக்கு ஓ பா வாவ் அப்படின்னு உங்களை பார்த்து வாவ் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பவ் ஆயிட்டாங்க. They have bowed and left your life. தனிமைப்படுத்தி நிறுத்தி விட்டு போய்விட்டார்கள். பலன் இல்லாம நீங்க தவிக்கிறீங்க. பலப்படுத்த ஆறுதல் சொல்ல ஒருத்தருமே இல்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசினா கூட உங்களால அதை எடுத்து பேசுற அளவுக்கு, நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பொதுவா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவர் மலையை பார்த்து என்ன சொல்லி சொன்னாரு? மலையை பார்த்து பேச சொன்னாரு. ஆனா நீங்க பேசுனீங்க, மலை நகரல. என்ன பண்றது? நீங்க பேசுனீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 ஆண்டவர் சொன்னாரு, whoever says to this mountain be removed and be cast into the sea. இந்த பெரிய பர்வதத்தை, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவங்க நீங்க சொன்னீங்க, மலையை பெயர்ந்து போ. நான் போகல. அது இன்னும் பெருசாய் உங்களை பார்த்து சொல்லுது, டே நீ என் காலில் விழுறா. சாத்தான் உங்களை இன்னைக்கு அப்படி நிக்க வச்சிருக்கான்ல. நீங்க அவங்க காலில் விழுந்து போய் கேட்கணும்ன்ற மாதிரி நிக்க வச்சிருக்கான்ல. யார் உங்களை அழிக்க நினைச்சாங்களோ அவங்க கிட்ட போய் நீங்க காலில் விழுந்து, என் தேவனை விட நீதான் பெரிய ஆளு, நீ என்ன காப்பாத்துன்னு போய் அவன் காலிலே விழ வைக்கிறதுக்கா ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைச்சாரு. அவர் பேரு மேல வச்சுக்கிட்டு உன்னை ஏன் இப்படி தாழ்த்துவார்? அவரு நீ அவருக்காக வாழ்க்கைய, உன் பரிசுத்தத்தை, உன்னுடைய கடமைகளை எல்லாம் விடாம நீ அவருக்காக மாடா. உன் சரீரத்தை தேய்ச்சி நீ வாழும் போது அவங்களுக்கு எல்லாம் பலன் இருக்குது. அவங்க வச்சு பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்குறாங்க, உங்களுக்கு விரோதமா எல்லாம் செய்யறாங்க. எதிர்த்து நிக்க திராணி இல்லைங்க. மலையை பார்த்து பேசிட்டீங்க, ஆனா மலை நகரலங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாரு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் இன்னைக்கு வருகிறது. இதுவரை மேல இருந்து பார்த்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தவர் இப்போ ஒண்ணு செய்ய போறாரு. ஒரு மாற்றம் ஒன்று வருகிறது. யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு மாற்றம் வருது. சொல்லுங்களேன் ஆமென். ஒரு மாற்றம் ஒன்று வருகிறது. மகனி முன்னாடி வா. இதுவரை மலையை பார்த்து பேசுன்னு ஒன்ற சொன்னவரு இன்னைக்கு ஒண்ணு செய்ய போறார். உனக்காக அவர் வழக்காட உன் மலை கிட்ட பேச இந்த மாதம் கர்த்தர் இறங்கி வர போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. God himself is going to come. When as a mother you are not able to control your children, எல்லாம் உங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டாங்க. When they were small they will hold your fingers and walk with you. ஆனா இன்னைக்கு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேச முடியல. What do you do? What do you do? இன்னைக்கு கர்த்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்ற போறார். மேல இருந்து கீழே இறங்கி உன் பின்னாடி நிக்க போறார். உங்க பின்னாடி நின்னுகிட்டு உங்க சார்புல உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய பர்வதத்தை நீ பேச முடியாம நீ வாயடைச்சு போய் அவமானப்பட்டல்ல, உன்னை அவமானப்படுத்தின அந்த மலையை பார்த்து இந்த மாசம் அவர் சொல்லுவாரு, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ ஏமாத்துறோம். இது யாரு தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ண செருபாபேல். பெரிய பர்வதமே, என்ன மாத்திரம் நீ யாரு? என் பிள்ளைக்கு விரோதமா நீ வர்றதுக்கு நீ யாரு? நீ யாரு?
நீ யாரு? சாத்தானால எழுப்பப்பட்ட ஒரு சக்தி. ஆனா நான் என் சபையை கட்டுறதுக்காக, என் வீட்டை கட்டுறதுக்காக, என் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக, என் பிள்ளைய நான் தாயின் வயிற்றிலேயே பெயர் சொல்லி அழைச்ச என் பிள்ளைய நீ முடிவுக்கு கொண்டு வருவியோ? என் பிள்ளைய நீ அழிப்பியா? என் மகளுக்கு முன்பாக, என் மகனுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு முன்பாக, பெரிய பர்வதமே, உன்னை சமபூமியாக்க போற, உன்னை சமபூமியாக்க போற. உன் பெருமை இங்கே அடங்க கடவுது. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களால முடியலன்னு அங்க கர்த்தர் இறங்கி வந்துட்டார். அவர் யாரு தெரியுமா? அவருக்கு முன்னாடி எந்த மலையும் உருகி போயிடும். மலைகளை உருக்கிறவர் அவர். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க உங்ககிட்ட நன்மை கேட்க வரல, தூரம் இருந்து வேடிக்கை பார்க்க, என்ன உன் பிள்ளைக்கு இன்னும் ஒரு நல்லது நடக்கல? நாங்க செய்ய மாட்டோமா? நாங்க செய்ய மாட்டோம்னா சொல்றோம். நாங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடாமல இருக்கிறோம். நாங்க வேணும்ட்டவ கடன்ல போய் விழுகிறோம். கடன் வாங்கணும்னு எங்களுக்கு ஆசையா? கடன்காரனா தெரியணும்னு ஆசையா? ஏமாத்திட்டு ஓடுறவங்களா நாங்க? காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடணும்னா என்னைக்கும் நீங்க வேற ஊருக்கு போயிருப்பீங்க, வேற வீட்டுக்கு மாத்திருப்பீங்க. அதே இடத்துல நின்று அவமானத்தை சகிக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரா? உங்களுக்காக அந்த பெரிய பர்வதத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுவார், இது பாருமா, இப்போ உன் பிரச்சனைய நேரா பாரு. உனக்காக இந்த மாதம் பாராக்ளிட்டோஸ், பாராக்ளிட்டோஸ்னா அட்வொகேட்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 15-16 இயேசு சொன்னார், நான் போறேன்பா எங்க அப்பா கிட்ட, நான் ஒண்ணு செய்யறேன், நான் உனக்காக வழக்காடுகிற ஒரு அட்வொகேட்டை அனுப்பிச்சிட்டு போறேன். அவரு காசு வாங்கி உன் நியாயத்தை திருப்ப மாட்டாரு. அவரு நீ காசு கொடுத்தாதான் உனக்காக பேசுவேன்னு சொல்ல மாட்டாரு. தீர்ப்பை மாத்தி எழுதி வைக்க மாட்டாரு. விலைக்கு வாங்க முடியாத ஒரு பரிசுத்த ஆவியானவன்ற அட்வொகேட்ட நான் உனக்காக தர்றேன். அவர் உன்னோட இருப்பார். அவர் உனக்காக வழக்காடுவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகத்துக்கு இந்த சத்திய ஆவியானவரை தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட சத்தியமே இல்ல, சத்தியம் இல்ல, அவங்க கிட்ட சத்தியம் இல்ல. ஆனா உங்ககிட்ட சத்தியம் இருக்குது. உங்ககிட்ட சத்தியம் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட சக்தி இருக்குது. அவங்க என்னென்ன நினைச்சா செய்யறாங்க. உங்ககிட்ட சக்தி இல்ல, பலன் இல்ல, பராக்கிரமம் இல்ல. உங்ககிட்ட ஆவியானவர் இருக்கிறார், தேற்றரவாளன் இருக்கிறார். அவர் உங்களோட இருப்பார், உங்களுக்குள்ள இருப்பார். உங்களுக்கு அவரை தெரியும், ஆனா உலகத்துக்கு அவரை தெரியாது. அவர் இந்த மாதம் உங்களுக்காக வழக்காட போறார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பாராக்ளிட்டோஸ், அட்வொகேட். உங்களுக்காக சாமாசி பண்ணுகிற தூதரானவர் கர்த்தர் இன்னைக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி சொல்றார். பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவரைக்கும் மேல இருந்து பேசின ஆண்டவர் கீழே வந்து பெரியவரா உங்க பர்வதத்தை பார்த்து அவர் சொல்றார்,
பெரிய பர்வதமே சமபூமியாவாய் சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை வச்சுதானே நான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வீட்டில் நான் ஆரம்பிச்ச அதே வேலையை உன் மூலமா தான் செய்து முடிக்க போறேன். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9ஆம் வசனம் சொல்கிறது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டுச்சு. அவன் செத்து போய் அவன் பிள்ளைங்க வந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்காது. யாருக்கிட்ட நான் வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அதே செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும். அதனால் சேனைகளை கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்பதை நீ அறிவாய். ஆண்டவர் கேட்கிறாரு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? என் பிள்ளை இன்னைக்கு ஆரம்பத்தில் அற்பமா இருக்குது, பின்னாடி உனக்கு கோடி கோடியா வரப்போகுது. உன்னை தேடி தேடி வருவாங்க. இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்டு இருக்கிற, இன்னைக்கு எல்லாரும் உன்னை வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா உன்னை நீ வந்த மாட்டியா? நீ வச்சு கை வச்சு ஜெபிக்க மாட்டியா? நீ ஒரு நிமிஷம் என் வீட்டை காலை மிதிச்சிட மாட்டியா? என் வீட்டு வாசலை மிதிச்சிட மாட்டியா? கெஞ்சுவாங்க உன்கிட்ட. தள்ளப்பட்ட நீ தேவனுடைய வீட்டின் தலைக்கல்லை உன் கையில கொண்டு வருவ. உன் கையில தலைக்கல்ல கொடுத்து, இந்த தலைக்கல்ல கர்த்தர் கையில கொடுத்துட்டு அதை பார்க்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உன் கையில அவ்வளோ கிருபைய கொடுப்பாரு. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கிருபை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, God bless it, God bless it. அவ்வளோ ஆசீர்வாதத்தை உங்க கையில தர போறாரு ஆண்டவரு. உங்க பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, God bless it. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ ஆசீர்வாதத்தை கொண்டு வர்ற கிருபை, கிருபை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்றார். சொல்லுங்களேன் ஆமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. யோபுடைய நண்பர்கள் அவனை அவமதித்த போது கர்த்தரே இறங்கி வந்து யோபுக்காக வழக்காடி யோபு கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். உன்னை குற்றம் படுத்துறவங்க எல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார் என்ற நிலைமையை மாற்ற போறார். உன்னிடத்தில் உன் சத்துருக்களுடைய பிள்ளைகள் மண்டியிட்டு வருவார்கள். உன் சத்துருக்களின் பிள்ளைகள் உன்னிடத்தில் மண்டியிட்டு வருவார்கள். எங்க அப்பா பண்ணது தப்பு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்படி. ஏன்னா ஆண்டவர் கோபத்துல அவர் அழிச்சிடக்கூடாது, ரியலைஸ் பண்ண வைப்பார். ஏன்னா உங்களோட இருக்கிறது கர்த்தருடைய கரம், அவங்க கிட்ட இருக்கிறது பெரிய பர்வதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறேன்? மோசேக்கு விரோதமா கோராகின் புத்திரர்கள் அவர்கள் ஆபிராம் தத்தான் எழும்பின போது பயங்கரமா ஆண்டவருடைய கோபம் மூன்றது. தள்ளி நிக்க சொன்னார், பூமி பிளந்தது, உயிரோட பாதாளத்துக்கு இறங்கினாங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்கு விரோதமாய் ஒரு நாளும் எழும்பக்கூடாது. ஒரு நாளும் எழும்பிடாதீங்க. எந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசிடாதீங்க. எந்த சபையை நியாயம் தீர்த்திராதீங்க. அது கர்த்தருடைய சரீரம். உங்களுக்காக ஆண்டவர் பேச வரப்போறார். இந்த மாதம் சகலத்தை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இந்த மாதம் கர்த்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்த போறார். உங்கள் சார்பாக அவர் பேச போகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன்
அவருடைய கண்மணியை தொடுகிறார். இதோ என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். சரி, அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று நீங்கள் அறிவீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களை பார்த்து சீயோன் குமாரத்தியாக உங்களை சொல்றாரு. உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படியா சொல்லி முடிக்கிறாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடுமா, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர். கையை தட்டி வாயை திறந்து யாராவது, அவர் வந்து வாசம் பண்ண போறாரு. புதிய வீட்டை தர போறாரு, புதிய இடங்களை தர போறாரு. நீங்க நல்லா இருக்க கூடாது, நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆக கூடாதுன்னு நினைச்சவங்களை நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் அவருடைய பலத்த கரம். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. இருக்க இடத்துல எழும்பி நிக்கலாமா? கைகளை உயர்த்திங்க, சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, நீ சமபூமி ஆவாய். வியாதியே, கடன் பிரச்சனையே, பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனையே, என் குடும்பத்தை உடைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியே, சபைக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவியே, இந்தியாவிலே தேசத்துக்கு சபைக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத ஆவியே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவியே, எல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். மல்கபாலா ஷேத்தரே. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. திபானா ஷாந்தலதலா. இந்த முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஜாய் அவங்க ஏறெடுக்க போறாங்க. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஷாந்தலபரா ஷேத்தரேமி அந்துரபலா தலபியாந்துரபா. எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷையில கபாலா தனமா ஷேத்தரே. மகிமையின் ஆண்டவர், மகத்துவமானவர், வல்லமை நிறைந்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவத போல அப்பா, அந்த ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நிற்கிற 7 பலத்த ஜாதிகள் அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய 7 கண்கள் அதை பார்க்கட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக அப்பா, தவிடு பொடியாக போகத்தக்கதாக காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுங்கப்பா, மாறுதலாக முடிய பண்ணுங்க. Lord, we speak a change over right now in the name of Jesus of Father God. அது எவ்வளவு பெரிய பிசாசாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளுகையாக இருந்தாலும் கர்த்தர் கடிந்து கொள்ளுவாராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரத்துக்கு கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. செருபாபேலை எம்பவர் பண்ணுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியாகிய ரூவா சுவாச காற்றை ஆண்டவரே அப்பா, அந்த தடைகளுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். விலகு இயேசுவின் நாமத்தினால, உடைந்து போய் இயேசுவின் நாமத்தினால, பால் பராசிம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் அப்பா 4 திசைகளில் இருந்தும் சுவாமி உம்முடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக ராஜா. உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கின் மேல இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆவி பிரவேசிப்பதாக, ஜீவன் வருவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா. நீர் எந்த காரியத்தை ஆரம்பித்தீரோ அதை முடிக்க கிருபை தாங்கப்பா. அந்த ஃபினிஷிங் கிருபையை தருவீராக ராஜா.
அப்பா ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதம் ஜெயம் எடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்தி ரூவா சுவாச காற்றாகிய ஆவியானவரை எங்கள் தடைகளுக்கு முன்பாக அனுப்புகிறோம் அப்பா. உடைத்து செதறடிக்க செய்து செங்கடல் பிரிவதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.